Hello everyone, I am Parthiban. Welcome you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 30/7/2025. இந்த வீடியோவை ஒரு 11:45க்கு காலையில் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இன்றைக்கி காலையில் ஷார்ப்பாக 10 o'clockக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் அண்டு சாய்ஸ் ஃபில்லிங்க்கான லிங்க்கு ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு சாய்ஸ் ஃபில்லிங்கையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் டெமோ வீடியோ போஸ்ட் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதே போல் லைக் பண்ணாதவங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எம்சிசியினுடைய அஃபீஷியல் வெப்சைட்டுக்கு வந்துடுங்க. அஃபீஷியல் வெப்சைட்டில் வந்தீங்கன்னா அதில் உங்களுக்கு யூஜி மெடிக்கலை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே உங்களுக்கு கிளிக் ஹியர் ஃபார் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கோர்சஸ் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்க்ளூடிங் மைனாரிட்டி என்ஆர்ஐ கோட்டா செஷன் அப்படின்ட்டு இருக்குது இல்லைங்களா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு லாகின் அப்படிங்கிற இந்த பேஜ் காமிக்கும். இதில் இந்த க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் ஹியர் டு லாகின் இதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஆல்ரெடி தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு என்ன பண்ணியிருப்பீங்க, ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க. ரெஜிஸ்டர் பண்ணினதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்திருக்கும், கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும். அங்கே கொடுத்த அப்ளிகேஷன் நம்பர், லாகின் ஐடி, இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்கரெக்ட் லாகின் ஐடி, இன்கரெக்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு வரும். பயப்பட வேண்டாம், ஓகேங்களா. கீழே படித்து பாருங்கள். முதல் முறையாக உள்ளே நுழையும் போது உங்கள் கடவுச்சொல்லை மீட்டமைக்கவும், அதாவது பாஸ்வேர்டை ரீசெட் பண்ண சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி திரும்பவும் உங்களுக்கு இந்த பேஜ் வரும். அப்போது நீங்கள் போயிட்டு இந்த ரீசெட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ரீசெட் பாஸ்வேர்டுக்கு கீழே மொபைல் நம்பரா இல்லை இமெயில் ஐடியான்னு கேட்கும். அப்போது தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ணும்போது கொடுத்த அந்த மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுங்க. ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். மொபைல் நம்பரில் இருக்கிற அந்த ஓடிபியை மொபைல் நம்பரை டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் ஆல்ரெடி டைப் பண்ணியிருப்பீங்க, அது இங்கே விசிபிள் ஆகும். மொபைல் நம்பருக்கு வந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நியூ பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஏற்கனவே கொடுத்த பாஸ்வேர்டை இப்போ சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு சில கேரக்டர்ஸை மாற்றுங்க, ஸ்பெஷல் கேரக்டர் ஏதாவது மாற்றுங்க, இல்லைன்னா லெட்டர்ஸில் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கள். சேஞ்ச் பண்ணிவிட்டு அந்த பாஸ்வேர்டை கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்துருங்க. சப்மிட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும், பாஸ்வேர்டு ரீசெட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வரும். இதில் உங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும், ஓகேங்களா. அதுக்கு பிறகு உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஜெண்டர், கம்யூனிட்டி, ரேங்க்கு, தமிழ்நாடு ரேங்க்கு, ஸ்டேட் ரேங்க்கு, கம்யூனிட்டி ரேங்க்கு இதெல்லாம் இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அதாவது டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி, பாஸ்வேர்டு அண்ட் ஓடிபி டு எனி ஒன், யாருக்கும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இப்போ நீங்கள் இங்கேயும் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லைன்னா க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ க்ளோஸ் பட்டனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாக்ஸ் ரிமூவ் ஆயிரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் கோட்டா வெறும் கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போட்டிங்கன்னா இங்கே கிளிக் பண்ணுங்கள். இல்லை கவர்மெண்ட் கோட்டா அண்டு செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் போடுறீங்கனாலும் கிளிக் பண்ணுங்கள். மேனேஜ்மெண்ட் கோட்டா அதுவும் உங்களுக்கு விருப்பம் இருக்குதுன்னா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இடத்துல சேஃப்ரான் கலரில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் நம்ம இதை செய்யணும். இப்போது ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஆரஞ்சு கலரில் இருக்கும். ஒன்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட்டாக ஆயிடுச்சுன்னா இந்த இடம் உங்களுக்கு க்ரீன் கலராக மாறிடும். அதையும் பார்த்துடலாம், ஓகேங்களா. சரி, இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம், இந்த 3 பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டேன். கவர்மெண்ட் கோட்டாக்கும் கிளிக் பண்ணுறேன்,
உங்களுக்கு எப்படி விருப்பமோ அந்த மாதிரி செஞ்சுக்குங்க. கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸ் மட்டும் வேணுன்னா இந்த 2 பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இல்லை சார் நான் மார்க் நிறைய எடுத்துருக்கிறேன் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜ் மட்டும் போடுங்க. இல்லை கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸும் போட்டுக்கிறீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணுங்கள். இல்லை சார் மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் போடணும்னா அதையும் போட்டுக்குங்க. இப்போது அதில் உங்களுக்கான ஃபீஸ் இங்கே காமிக்கும். செக்யூரிட்டி டெபாசிட் எக்ஸம்ஷன் இருந்தால் அந்த இடத்துல செக்யூரிட்டி டெபாசிட் வராது. இதெல்லாம் முடிச்சுட்டு கிளிக் ஹியர் டு பே ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ. இந்த அமௌண்ட்டு நீங்கள் கட்டுறதுக்கு தயாராக இருக்கிறீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இப்போ பேங்க்கினுடைய போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுக்கு பேமெண்ட் கேட்வேல என்னென்ன பேங்க்கெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். இந்த இடத்துல கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கிற இடத்துல தான் நீங்கள் பேமெண்ட் கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு வேறு எந்த பேங்க்கில் வேணால் அக்கௌண்ட் இருக்கலாம். நீங்கள் இந்த கேட்வேக்குள்ளே எதில் வேணால் போய் கட்டலாம். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஓபியில் போய் நான் கட்டுறேன். நீங்கள் அங்கே சர்வர் பிஸியாக இருக்குதுன்னா யூனியன் பேங்க்குள்ளே போங்க, இல்லைன்னா ஸ்டேட் பேங்க்குள்ளே போங்க, இல்லைன்னா பேங்க் ஆஃப் பரோடாக்குள்ளே போங்க, வாட் எவர் இட் இஸ். இப்போது போயிட்டு பே ஆப்ஷனை கொடுங்க. பே ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், டெபிட் கார்டு ஆர் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலாம். ஓகேங்களா? கார்ப்பரேட் கார்டு யூஸ் பண்ணி கட்டலாம், இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ணி கட்டலாம், யூபிஐ பேமெண்ட் மூலமாகவும் கட்டலாம். ஓகேங்களா? ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு பே நவ் கொடுத்துருங்க. இதெல்லாம் கொடுத்துட்டு பே நவ் கொடுத்துருங்க. அதுக்கு முன்னாடி உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் இங்கே வந்திருக்கும். நீங்கள் எவ்வளோ பணம் கட்டணும், இந்த ஆர்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும். இதெல்லாம் முடிச்சாச்சு அப்படின்னா இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் காமிக்கும். டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, அதுக்கப்புறமா டிரான்சாக்ஷன் ஐடி, அப்புறம் நீங்கள் கட்ட வேண்டிய அமௌண்ட்டு, பேமெண்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சா, பெண்டிங்காக இருக்குதா, ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படிங்கிறது காமிக்கும். இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் கட்டியிருக்கிறேன், எனக்கு ஃபீஸ் எக்ஸம்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. நான் 1 lakh கட்டியிருக்கிறேன், இல்லை 30,000 கட்டியிருக்கிறேன்னா நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை ஒரு ப்ரூஃபாக எடுத்து வச்சுக்கணும். ஏங்க சார் அப்படின்னா இந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படிங்கிறது உங்களுக்கு ரீஃபண்ட் ஆகிற அமௌண்ட்டு. அந்த ரீஃபண்டாக ஏதாவது டிலே ஆகுது அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டையோ இல்லை இந்த பிரிண்ட் அவுட்டையோ மெயில் பண்ண சொல்லுவாங்க மார்ச் மாதத்தில். அப்போ நீங்கள் இதை ப்ரூஃபாக காமிக்கணும். ஓகேங்களா? அடுத்தது 14ல் பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் நான் முடித்ததுனால நான் உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேயே சொல்லியிருந்தேன், ஆரஞ்சு கலராக இருந்த அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் பாக்ஸு என்னவாக இருக்குது, க்ரீன் கலராக சேஞ்ச் ஆகிருக்குது. இப்போது திரும்பவும் ஒரு டைம் என்ன சொல்கிறாங்கன்னா, டோன்ட் ஷேர் யுவர் லாகின் ஐடி பாஸ்வேர்டு ஓடிபி டு anyone. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. 2வது ஸ்டேஜ் சாய்ஸ் ஃபில்லிங் செய்யணும். சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு 30/7/2025 இன்று காலை 10 மணியிலிருந்து 4/8/2025 மாலை 5 மணி வரை கால அவகாசம் உள்ளது. இதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா க்ரீன் கை மாதிரி காமிச்சிருக்காங்க இல்லையா, கிளிக் ஹியர் டு ஆட் ஆர் எடிட் மை சாய்ஸஸ். அப்போது உங்களுடைய கல்லூரிகளை சேர்க்கவோ அல்லது மாற்றம் செய்யவோ இங்கே கிளிக் பண்ணவும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா அங்கே டிக்ளரேஷன் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, எத்தனை படிப்புகள் மற்றும் கல்லூரிகளை வேண்டுமானாலும் தேர்வு செய்யலாம், அதன்படி வரிசைப்படுத்தலாம், உங்கள் தரவரிசை மற்றும் சமூக அடிப்படையில் கல்லூரியில் காலியாக உள்ள இடங்கள் ஒதுக்கப்படும். உங்கள் முதல் விருப்பப்படி கல்லூரியில் காலியிடங்கள் இல்லாவிட்டால் அடுத்தடுத்த விருப்ப கல்லூரிகளின்படி கல்லூரிகளில் காலியாக உள்ள இடங்களில் ஒன்று வழங்கப்படும். உங்கள் அனைத்து கல்லூரி விருப்பங்களிலும் காலியான இடங்கள் இல்லை என்றால் சேர்க்கைக்கான கல்லூரி வழங்கப்படாது. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க, மேற்கண்ட வழிமுறைகளை படித்து புரிந்து கொண்டேன் அப்படின்னு இந்த பாக்ஸுக்குள்ளே டிக் பண்ணுங்கள். இதை டிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிக் பண்ணியிருக்கிறேன். இப்போது இதை டிக் பண்ணால் இங்கே சாய்ஸஸ் காமிக்கும். ஓகேங்களா? கீழே உங்களுக்கு இந்த மாதிரி காலேஜ் சாய்ஸஸ் காமிக்கும். இந்த காலேஜ் சாய்ஸஸை இதில் இருக்கிற மாதிரியே நீங்கள் கிளிக் பண்ணணுங்கிறது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் மதுரை தான் வேணும், நான் மதுரை நேட்டிவ் அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட் ஆப்ஷனாக மதுரை போடுங்க. இல்லை சார் நான் தஞ்சாவூர் நேட்டிவ், எனக்கு தஞ்சாவூர் காலேஜ் ஃபஸ்ட்டு கிடைச்சா பரவாயில்ல அப்படின்னா தஞ்சாவூரை ஃபஸ்ட்டு போடுங்க. சாய்ஸஸ் உங்களுடைய விருப்பம்.
இப்போ நீங்கள் எந்த காலேஜை செலக்ட் பண்ணுறீங்களோ அது இங்கே காமிக்கும். எஸ் அப்படின்னு கன்ஃபார்ம் கொடுத்துக்குங்க. அப்போது அது வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? இல்லை சார் நான் மறந்த மாதிரி போட்டுட்டேன் அப்படின்னா திரும்ப இந்த ஆட் பட்டனை தொட்டிங்கன்னா ரிமூவ் ஆயிரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜு நான் போட்டிருக்கிறேன். அதனால் ஸ்டான்லியை கிளிக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது சாய்ஸ் ஆட் ஆயிரும். அப்போ அந்த மாதிரி நான் வந்து எனக்கு 123 காலேஜ் காமிச்சது. ஸோ 123 காலேஜையும் என்னுடைய தேவைக்கு கவர்மெண்ட் காலேஜு, கவர்மெண்ட் கோட்டா செல்ஃப் ஃபைனான்ஸு, அதுக்கப்புறம் எம்பிபிஎஸ்ஸு, அதாவது மேனேஜ்மெண்ட் கோட்டா எம்பிபிஎஸ்ஸு, கவர்மெண்ட் பிடிஎஸ்ஸு, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் கோட்டா எஸ்எஃப் பிடிஎஸ்ஸு, மேனேஜ்மெண்ட் கோட்டா பிடிஎஸ்ஸு, இது எல்லாமே நான் போட்டுட்டேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சார் நான் இப்போ போட்டுட்டேன், இருந்தாலும் நான் வந்து ஒரு சில மாற்றங்கள் செய்ய வேண்டும் அப்படின்னா எனக்கு இது வேண்டான்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம். இந்த காலேஜ் எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னா ரிமூவ் கொடுத்துக்கலாம். இல்லை சார் நான் அதை வந்து மூவ் பண்ணணும்னா இந்த காலேஜினுடைய சாய்ஸை வந்து நான் 4வது இடத்துக்கு கொண்டு வரணும், இல்லை 3வது காலேஜை வந்து நான் ஃபஸ்ட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னா இந்த மாதிரி மூவ் கொடுத்து அப் டவுன் பண்ணிக்கலாம். மேலே இருக்கிற காலேஜை கீழே இருக்கிற காலேஜை மேலேயும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் எல்லா காலேஜும் கம்ப்ளீட் பண்ணினதுக்கப்புறம் டவுன்லோடு மை சாய்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணி இது வரைக்கும் நம்ம போட்ட காலேஜஸ் ப்ரியாரிட்டி லிஸ்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத பிரிண்ட் அவுட் எடுத்தும் வச்சுக்கலாம். பிடிஎஃபாக எடுத்து சாஃப்ட் காப்பிலையும் போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, அடுத்தது வந்து எகைன் ஒரு டிக்ளரேஷன். பல கல்லூரிகளை எனது விருப்பங்களாக சேர்க்க முடியும் என்பதை நான் அறிவேன். இருப்பினும் எனது கல்லூரி விருப்பங்களில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே நான் படிக்க தயாராக இருக்கிறேன். கன்ஃபார்ம் கொடுத்துருங்க. கன்ஃபார்ம் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த இடத்துல வந்து மிக மிக முக்கியம் என்ன அப்படின்னா இன்றைக்கே லாக்கிங் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி வச்சுட்டாங்க. அதனால் அவசரப்பட்டு இந்த இடத்த நீங்கள் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆயிரும், ஓடிபி வரும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டைம் ஓடிட்டுருக்குது. சரிங்களா? ஓடிபி கொடுத்து லாக் மை சாய்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால் எந்த வித மாற்றமும் செய்ய முடியாது. அதனால் இன்றைக்கே லாக் பண்ண வேண்டாம், அவசரப்படாதீங்க. இந்த நீங்கள் சூஸ் பண்ண சாய்ஸஸ் எல்லாத்தையுமே திரும்ப நீங்கள் ஒரு டைமு ரிவ்யூ பாருங்கள். முடிஞ்சால் பிரிண்ட் அவுட் எடுத்து வீட்டில் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸுக்கிட்ட, ஓகேங்களா, உங்கள் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ்கிட்ட காட்டுங்க. அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஓகேங்களா? அந்த லாஸ்ட் டேட்டில் லாக்கிங் டேட்டில் நீங்கள் செஞ்சால் கூட போதுமானது. ஓகேங்களா? இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா எனது விருப்பத் தேர்வுகளை சேர்த்து முடித்து விட்டேன். மேலும் இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்கள். மேலும் எனது விருப்பங்களை சமர்ப்பிக்க விரும்புகிறேன். ஒரு முறை சமர்ப்பித்து விட்டால் எனது விருப்பங்களை மாற்ற முடியாது என்பதை நான் அறிவேன். அப்போ அவசரப்பட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களால் அதை மாற்ற முடியாது. ஓகேங்களா? சரி, இப்போ லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டேன். எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ லாக் ஆஃப் பண்ணிக்கிறேன். அது வரைக்கும் நான் எடிட் பண்ண போகிறேங்கிறதுக்காக இப்போதைக்கு நான் என்ன பண்ணல, சாய்ஸஸை வந்து லாக் பண்ணல. இப்போது இதுதான் வந்து நான் ஃபில் பண்ண சாய்ஸஸ்னுடைய பிடிஎஃப். இந்த பிடிஎஃப்பை நான் வந்து டவுன்லோட் பண்ணி சேஃபாக வச்சுக்கிட்டேன். இதை நான் எத்தனை டைம் வேணால் பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நான் லாக் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், see you. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரெலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுதுன்னா ஸ்க்ரீனில் தெரியிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட்.